ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கர் டெக் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிங் எபிசோடு 1338, 1339, 1340 இந்த 3 எபிசோடுக்கான கியூஆர் கோடு வந்து நான் இந்த வீடியோவில் ரேண்டமாக ஒரு இடத்துல வந்து கியூஆர் கோடு வந்து 3 செகண்ட் வந்து நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து கியூஆர் கோடு வந்து எந்த இடத்துல கொடுத்துருக்கணும் அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் லென்ஸ் மூலிமா ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி கிங் எபிசோடு வந்து எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் வந்து ரெகுலராக போடக்கூடிய வீடியோ மூலிமா கிங் எபிசோடு வந்து நீங்கள் கேட்கலாம். ஃப்யூச்சரில் வந்து கிங் எபிசோடை தவிர இன்னும் அவதார் ப்ளஸ் இன்னும் ஒரு 2 எபிசோடு வந்து ஆட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் ஆன நீங்கள் வந்து எந்தெந்த ஸ்டோரி வந்து ஆட் பண்ணலான்னு இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸை பார்த்து அதை அட்டாக் எப்படி பண்ணுறதுங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த அட்டாக் வந்து நம்ம 9 பலூனு, நார்மல் ட்ராகன் வந்து 9 எடுத்துகிட்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோ ட்ரைட்டன் வந்து 5, லாவா வந்து 1, பேட்டில் ஃபிலிமுக்குள்ளே வந்து ஆர்ச்சர் வந்து சூப்பர் ஆர்ச்சர் வந்து எடுத்துகிட்டு போகிறோம். அப்புறமேட்டு 4 ஹீரோஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, இப்போ இந்த பேஸை வந்து எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக பாக்ஸ் டைப்பில் தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே வந்து லாவாவை இறக்கிட்டு பின்னாடி பேட்டில் ஃபிலிம் வந்து நம்ம இறக்க போகிறோம். நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவுக்கு நடுவில் தான் நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ வந்து நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் கிங் எபிசோடுக்கான கியூஆர் கோடு வந்து நீங்கள் கிடைக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்கேன் பண்ண நண்பர்கள் வந்து யாரும் வந்து டைமிங் வந்து நீங்கள் சொல்ல வேண்டாம். ஏன்னா வந்து நான் இந்த டைமிங் வச்சு வாட்சிங் அவர் மூலிமா தான் நான் வந்து நம்ம சேனலுக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் ரெகுலராக எபிசோடு வந்து போட முடியும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு யாருமே வந்து டைமிங் பார்த்துட்டு வீடியோவை மட்டும் அந்த இடத்துல வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி இருந்தால் வாட்சிங் அவர் இல்லைன்னா வந்து நம்ம சேனல் வந்து அப்புறம் ரெகுலராக யூடியூப் வந்து வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஏதாச்சும் இஷ்யூ வரும். ஏற்கனவே அந்த மாதிரி தான் வந்தனால தான் வந்து நம்மளால் வந்து கிங் எபிசோடு வந்து ரெகுலராக அப்லோட் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் வச்சு எபிசோடு வந்து அப்லோடு பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து ரீசன் அதுதான் அப்லோட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வந்து ஏஐ வாய்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறையா நண்பர்கள் வந்து மந்த்லி பே பண்ணிவிட்டு பெய்டு சர்வீஸ் மூலிமா நாங்கள் வந்து இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்குமே வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் இன்னொரு பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே மானிட்டேஷன் ஆச்சு. சம் இஷ்யூனால் வந்து இப்பொழுதுக்கு டெம்பரரியாக நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 90 டேஸ்க்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 90 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து மினிமம் மெம்பர்ஷிப் வந்து 29 ருபீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த 29ல் வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து மினிமம் வந்து 2 மினிட்ஸ் வீடியோ போடுறேன். அந்த 2 மினிட்ஸில் வந்து 5 செகண்ட் வந்து ரேண்டமாக ஒரு இடத்துல வந்து நான் கியூஆர் கோடு வந்து கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் பே பண்ணி இது பண்ணுறீங்களுக்காக எப்போ வேணாலும் எபிசோடு வந்து கேட்டுக்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஃப்ரீயாக பார்க்குற வியூவர்ஸ்க்கு மட்டும் வீடியோ டைம் வந்து 10 to 15 மினிட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி நான் கொடுக்க போகிறேன். வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் வந்து எபிசோடு அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ண முடியும். நீங்கள் வந்து வியூஸ் வந்து வராமல் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி போனீங்கன்னா வந்து அப்புறம் வீடியோ வந்து போட முடியாது. எதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்து வியூஸ் போது வாட்சிங் அவரும் வருதுங்கிறனால யூடியூப் சைட்லேருந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிகிட்டே போனோமா வியூஸ் வந்து இருக்குது, வாட்சிங் அவர் இல்லைங்கிற மாதிரி நம்ம சேனலில் வந்து மறுபடியும் நோட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி இஷ்யூனால தான் நம்மளுடைய தமிழ் இன்ஃபோ சேனல் வந்து இப்போ வீடியோ வந்து அப்லோட் பண்ணாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து ரெகுலராக பாருங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கியூஆர் கோடு வந்து எந்த இடத்துல கொடுத்துருக்கணும் அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த அட்டாக் வந்து வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேட்டில் ஃபிலிம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லாவா வந்து இந்த அம்புக்கு நேராக இறக்கி பின்னாடியே வந்து பேட்டில் ஃபிலிம் வந்து இறக்க போகிறோம் மேக்ஸ் லெவலில். ஓகே, பேட்டில் ஃபிலிம் வந்து ஸ்கேட்டர் ஷாட் வரும்போதே நம்ம வந்து ஸ்பெல்லை போட்டு பேட்டில் ஃபிலிம் வந்து உடைக்க போகிறோம். உடச்சோன்னே மறுபடியும் ஸ்பெல்லை போட்டு டவுன் ஹால் வந்து உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறோம். டவுன் ஹால் உடைச்சதுக்கப்புறம் ட்ரூப்பில் இருக்கிற டிஃபென்ஸையுமே வந்து
ஓரளவுக்கு வந்து பவரை வந்து ஹெல்த்தை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, டவுன் ஹால் வந்து உடச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து கிளானில் இருக்கிற ட்ரூப்பியுமே வந்து ஓரளவுக்கு வந்து பவர் வந்து ஹெல்த்தை வந்து கம்மி பண்ணுது. ஓகே, இந்த பேஸில் வந்து மோனோலித் இல்லை, அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு விஷயம் இல்லை. ஓகே, நம்ம இங்கே வந்து நார்மல் ட்ராகன் இறக்குவோம். பின்னாடியே வந்து லூன்ஸ் வந்து இறக்கிட்டு பின்னாடி எலக்ட்ரோ டைட்டன் வந்து இறக்குறோம். அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து கிங்கை வந்து இறக்க போகிறோம். ட்ராகனுக்கு பின்னாடி வார்டனையும் ராயல் சாம்பியனையும் வந்து இறக்க போகிறோம். நம்மக்கிட்ட வந்து குயின் இல்லை, ஸோ அதனால் நம்ம வந்து எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நீ வரும் வீடியோவில் வந்து ஹீரோஸே இல்லாமல் எப்படி நம்ம வந்து அட்டாக் பண்ணுறது, எவ்வளோ பர்சன்டேஜ் மேக்ஸிமம் எடுக்க முடியுங்கிற மாதிரி நான் வந்து வீடியோ போட போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நியூ அப்டேட் மூலிமா எப்படி எந்தெந்த அப்டேட் வந்து எந்த டிஃபென்ஸ் வந்து எந்த ட்ரூப் மூலிமா அட்டாக் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம வந்து வீடியோ போட போகிறோம். ஸோ அதனால் வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ப்ளஸ் வந்து கிங் எபிசோடுக்குமே நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து ரெகுலராக நம்ம சேனலில் வந்து கிங் எபிசோடு வந்து நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். ஓகே, வார்டனுக்கு வந்து நம்ம பவர் கொடுத்துட்டோம். இன்னும் நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரூப்ஸ் வந்து எல்லாமே இருக்குது. விசார்ட் டவர் ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட்டு கெனான் ஒன்று இருக்குது, இன்ஃபர்னோ ஒன்று கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே இல்லை, மற்றபடி எல்லாமே நம்ம வந்து டேமேஜ் பண்ணியாச்சு. ஓகே, 100% நம்மளுது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, ரூட் வந்து இந்த டைம் வந்து நம்மளுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுடைய ட்ராப்பி பார்த்திங்கன்னா 4530 4530 ட்ராப்பி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம இதை வந்து 5000த்துக்கு கொண்டு போக போகிறோம். டவுன் ஹால் 18 வரத்துக்குள்ளே வந்து நம்ம வந்து கொண்டு போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இப்பொழுதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ரூட்டை வச்சு நம்ம வந்து வார்டன் வந்து நெக்ஸ்ட் லெவல் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து வார் போட்டிருக்கறனால வந்து இப்பொழுதைக்கு குயினுமே வந்து நெக்ஸ்ட்டு 2 டேஸ்க்கு வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து இப்பொழுதைக்கு நம்ம வந்து வார்டனையுமே வந்து நெக்ஸ்ட் லெவல் பண்ண போகிறதில்ல. இப்பொழுதைக்கு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரிசர்ச்சில் வந்து எலெக்சர் என்னென்ன வச்சு நெக்ஸ்ட் லெவல் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஆர்ச்சர் வந்து 13வது லெவல் மேக்ஸ் லெவல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஜெயின்ட்டு மேக்ஸ் லெவல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வால் பிரேக்கரையுமே மேக்ஸ் லெவல் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட ரூட் இருக்குது. நெக்ஸ்ட்டு லூன்ஸ் வந்து பலூனை வந்து நம்ம மேக்ஸ் லெவல் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து ரூட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. விசாடியுமே நம்ம வந்து மேக்ஸ் லெவல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹீலரையுமே வந்து லெவல் 10 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட கொஞ்சம் ரூட் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பெக்காவையுமே ரூட் வந்து மேக்ஸ் லெவல் பண்ண கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி நம்மக்கிட்ட கொஞ்சம் முன்ன பின்ன ரூட் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இதை வந்து என்ன பேட்டில் ஃபிலிம் வந்து இந்த பேட்டில் ஃபிலிம் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் 5வது லெவல் வந்து எடுத்துகிட்டு போகலான்னு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இதுக்காக நம்ம வந்து ரிசர்ச் லெபார்ட்ரிக்கு வந்து நம்ம வந்து பூஸ்ட் ஒன்று போட போகிறோம். நம்மக்கிட்ட வந்து என்னென்ன மேஜிக் ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். மேஜிக் ஐட்டம் நம்ம சூஸ் பண்ணோமா பாருங்கள், நம்மக்கிட்ட வந்து மேஜிக் ஐட்டம் வந்து அதிகமாக இருக்குது. மந்த்லி ஈவெண்ட்லேயுமே வந்து நம்ம வந்து மேஜிக் ஐட்டம் வந்து ஸ்பெல் வந்து கலெக்ட் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. அதையும் வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம் நம்ம. ஓகே, நம்ம வந்து செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளான் கேம்ஸ் விளையாண்டோம். அதுக்கான ரிவார்ட் டைம் வந்து 3 days 12 hours வந்து இருக்குது. இதுலேயுமே வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். இதை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃபில்டர் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்காங்க. இன்னும் நெக்ஸ்ட்டு 20 hours கழிச்சு வந்து 2 மெம்பர் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக போகிறாங்க. அந்த டைம் வந்து நான் வந்து அதை கலெக்ட் பண்ணி நான் என்ன லெவல் மேக்ஸ் லெவல் பண்ணுறேங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஷாப்பில் போனோமா, நம்மக்கிட்ட வந்து ஷாப்பில் வந்து லெஜண்ட் ஷாப்பில் வந்து மெடல் வந்து நம்மக்கிட்ட 2300 மெடல் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேமரா இது வாங்குறதுக்கு நம்மளுக்கு வந்து இன்னும் 1 day 2 hours இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு மேக்ஸ் லெவல் ப்ரைஸில் இருக்கிற ஆர்ச்சர் மல்டி ஆர்ச்சர் டவர் வந்து 2 இருக்குது. அதை வந்து நம்ம வந்து மேக்ஸ் லெவல் பண்ண போகிறோம். அது வந்து 2 days கழித்து நம்ம வந்து மேக்ஸ் லெவல் பண்ணுறதையும் நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போட போகிறேன். இந்த மாதிரி சிஓசி பற்றி நியூ அப்டேட்டுக்கும் கிங் எபிசோடுக்கும் நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நம்ம வந்து யூடியூப்பில் தான் வீடியோ போட்டுருந்தோம். நம்மளால் வந்து யூடியூப்பில் வந்து இனிமேல் வீடியோ போட முடியாது. டைரெக்டாக கிங் எபிசோடோட ஆடியோ வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து
இதுக்கு முன்னாடி கொடுத்தீங்க இப்போ ஏன் கொடுக்கலனா, நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்துட்ருந்தோம். இப்போ யூடியூப் தரப்புலேருந்து நீங்கள் வந்து ஏஐ வாய்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டவுன் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு வார்னிங் ஆட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கிங் எபிசோடுக்காக தான் நம்மக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறனால தான் இந்த மாதிரி கேம் விளையாண்டு கேமுக்கு நடுவில் வந்து கியூஆர் கோடை கொடுத்து அதை ஸ்கேன் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு கிங் எபிசோடு வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சங்கர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்ம சேனலில் வந்து கிங் எபிசோடு வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பேட்டில் ஃபிலிம் இதில் வந்து அட்டாக் போகலாம் வாங்க. இதில் வந்து நான் சிஓசியோட நியூ அப்டேட்டையும் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு எபிசோடு கிங் எபிசோடுமே கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவில் வந்து 1338 1339 ப்ளஸ் 1340 இந்த 3 எபிசோடுமே வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். பெய்டு சர்வீஸ் வந்து நான் டெலகிராமில் பண்ணலான்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து நிறையா மெம்பர்ஸ் வந்து நீங்கள் யூடியூப்லேயே போடுங்க, கியூஆர் கோடையே வந்து ஸ்கேன் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நம்மளுக்கு வந்து இப்போ வந்து பாக்கெட் எஃப்எம் மூலிமா நம்ம வாங்குகிற ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இனிமேல் நம்ம சைட்லேருந்து வீடியோ வரும். வீடியோனால் ஒரு 2 டேஸ்க்கு 3 எபிசோடு இந்த மாதிரி தான் வந்து நான் கொடுக்க போகிறேன். அதனால் வந்து யாரும் கோச்சிக்காதீங்க. நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ரெகுலராக நம்ம சேனலில் வந்து வீடியோ வரும். ஓகே, பேட்டில் ஃபிலிமில் வந்து நம்ம 6 பெக்கா எடுத்துகிட்டு போனோம். 6 பெக்காவில் வந்து ஒரே ஒரு பெக்கா மட்டும் லைஃப் வந்து எண்ட் ஆகிடுச்சு. மீதி 4 பெக்காவுக்கு வந்து பூஸ்ட் இருக்குது. ஒரு பெக்கா வந்து பூஸ்ட் யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த 100% கிளியர் பண்ணிவிட்டு செகண்ட் வில்லேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பேட்டில் ஃபிலிம் வந்து இறக்கிட்டு பெக்கா வந்து இங்கே இறக்க போகிறோம். ஓகே, பெக்காவை இறக்கிட்டு மேக்ஸ் லெவல் பெக்காவை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இறக்கிடலாம். ஓகே, இப்போ வந்து 3ஆம் நம்பர் பெக்காவுக்கு வந்து நம்ம பூஸ்ட் கொடுக்கலான்னு பார்த்தேன், வேண்டாம். 6ஆம் நம்பர் பெக்காவுக்கு பூஸ்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு 7ஆம் நம்பர் பெக்காவுக்கும் பூஸ்ட் கொடுத்துட்டு ஹீரோஸ்க்கு வந்து பவர் கொடுக்க போகிறோம். ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டார் வந்து இந்த இதில் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அட்டன் டைமில் 3 and 4 பெக்காவுக்கு பூஸ்ட் கொடுக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 8க்குமே பூஸ்ட் கொடுத்துடலாம். பூஸ்ட் கொடுத்தாச்சு. நம்ம சைட்லேருந்து 189% வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிடுச்சு. இனிமேல் வந்து கொஞ்சம் இதுதான் நம்மளுக்காக. ஏன்னா ஒரே ஒரு முடிஞ்சிடுச்சு, அதுவுமே எண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சைடு மூலிமா அட்டாக் பண்ணி 189%க்கு 5 ஸ்டார் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்து நான் வீடியோ போட போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து டுமாரோ வந்து பேட்டில் ஃபிலிம் ஃப்ரெண்ட்ஸ் கிளான் கேபிட்டல் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு கிளான் வார்லீக்கும் ஸ்டார்ட் ஆக போகுது. நாளைக்கு வந்து வீக்கெண்ட் ரைடில் வந்து கிளான் கேபிட்டலில் வந்து 5-6 அட்டாக் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு 12 hours கழித்து சம்மர் ஜாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் வந்து காயினு, டார்க் எலெக்சர் இது 3ஐயும் வச்சு நம்மளுக்கு வந்து 3 XPயில் வந்து பூஸ்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து டார்க் எலெக்சர் வந்து 3 XPயில் வந்து பூஸ்ட் ஆகிட்டு இருக்கோம். நீங்கள் இன்ஃபோ கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதோட கெப்பாசிட்டியும் வந்து அதிகமாக தான் இருக்கும் நம்மளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.